வணக்கம் மகளே! இன்னைக்கு நம்ம சேனல்ல சமுத்திரக்கனி சிவதா நடிப்புல ரிலீஸ் ஆகியிருக்க தடயம் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் சீரிஸ பத்தி பார்க்கலாம். இந்த சீரிஸோட கதைக்களம் என்ன அப்படின்னா, போலீஸ் வேலைய வெறுத்துட்டு ஆள விட்டா போதுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கவர் தான் எஸ்ஐயா இருக்க சமுத்திரக்கனி. அவரோட ஸ்டேஷனுக்கு புதுசா இன்ஸ்பெக்டரா வர்றாங்க சிவதா. இவங்க வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வீட்ல ரெட்டை கொலை நடக்குது. அந்த கொலை வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த வீட்ல எதுவுமே கொள்ளையெல்லாம் அடிக்காம, கொலை பண்ண அந்த லேடியோட கழுத்துல இருக்க தாலியும், அந்த ஆணோட இடுப்புல இருக்க அருணா கயிறு மட்டுமே அத்துட்டு போறாங்க. அங்க தொடங்குறாங்க விசாரணைய. அந்த விசாரணை தொடங்கி யார் கொலையாளி? அவங்களோட பின்னணிலாம் என்ன? அவங்க கொலை பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன? கடைசியா இந்த கொலையாளிகள சமுத்திரக்கனியும், சிவதாவோட டீமும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை என்ன? அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட மொத்த கதைக்களமே. இந்த சீரிஸ்லயே நல்லா எழுதப்பட்ட ஒரே கேரக்டர் அப்படின்னா, அது சமுத்திரக்கனியோட கேரக்டர் தான். அவரு அந்த கேஸ கண்டுபிடிக்கிறதுக்காக எடுக்கிற முயற்சிகளா இருக்கட்டும், அவரோட கேரக்டரைசேஷன் வச்சுட்டு அவரு துப்பு துலங்குறதா இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அந்த கேரக்டருக்கு பக்காவா பொருந்திருக்காருன்னே சொல்லலாம். சிவதா அழகா நல்லா நடிக்க தெரிஞ்ச நடிகை தான். ஆனா, இங்க சமுத்திரக்கனி எஸ்ஐயா இருக்கப்போ, அவரு சொல்றதுக்கெல்லாம் இவங்க ஆமா சாமி போட்டுட்டு வர ஒரு இன்ஸ்பெக்டரா மட்டும் தான் இருக்காங்க. இவங்களோட கேரக்டர இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதியிருக்கலாமோ அப்படிங்கிற மாரி தோணுச்சு. வில்லனோட கேரக்டர்லுமே பார்த்தீங்கன்னா, அவங்க நடிப்பு ஓகே ரகமா மட்டும் தான் இருந்ததே தவிர, அவங்களோட கேரக்டர்ல பெருசா எந்த அழுத்தமுமே இல்ல. மத்த எல்லாருமே கூட கொஞ்சம் ஒப்புக்கு சப்பானியா ஓபி அடிச்சுட்டு போன மாரி தான் தெரிஞ்சது. யாரோட கேரக்டரும் அழுத்தமா இல்லாததுமே ஒரு மிகப்பெரிய மைனஸா தான் தெரிஞ்சது. பேக்ரவுண்ட் மியூசிக் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி ஓகே ரகம். திரைக்கதை பெருசா எங்கேயுமே விறுவிறுப்பா போற மாரியே ஃபீல் இல்ல. ஏன்னா, ரொம்ப ட்ரையா இருந்த மாரி தான் ஃபீல் ஆச்சு. கொலையாளியே யாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஓப்பன் பண்ணி விட்டதுமே அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். மற்ற கிரைம் த்ரில்லர்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, இவன் தான் கொலையாளின்னு சொன்னதுக்கப்புறம், அவங்க ஹீரோவுக்கும் அந்த வில்லனுக்குமே வந்துட்டு ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் ஆடுற மாரி இருக்கும். பட் இங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அது எந்த சுவாரஸ்யமே இல்லாம இருந்ததா மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா, இந்தா ஒளிஞ்சுக்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சிக்கு பின்னாடி போய் 2 பேர் நின்டுகிட்டு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாம, சம்மந்தமே இல்லாம சிவதாவுக்கு ஒரு லவ் ட்ராக் வரும். அந்த லவ் ட்ராக் தான் இந்த சீரிஸ்க்கு மிகப்பெரிய தடையாவுமே இருந்தது. அது எந்த விதத்திலுமே சுத்தமா ஒட்டவே இல்ல அப்படிங்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதோட தமிழும், தெலுங்கும் கலந்துகட்டி வர்றது வந்துட்டு ஒரு கட்டத்தில நம்மளுக்கு எரிச்சல கிளப்புற மாரி தான் இருந்தது. ஏன்னா, அவங்க தமிழ் பேசுறாங்களா, தெலுங்கு பேசுறாங்களா அப்படிங்கிறதே ஒரு பெரிய குழப்பமா தான் இருந்தது. இந்த சீரிஸ்ல 2டே 2 ஆறுதல் தான். ஒண்ணு என்ன அப்படின்னா, சமுத்திரக்கனியோட நடிப்பு. இன்னொன்னு மொத்தமா இருக்க அந்த ரன் டைம் தான். ஏன்னா, ரன் டைம் பொறுத்தவரைக்கும் 6 எபிசோடு தான் இருக்கு. அந்த 6 எபிசோட்ல குறைந்தபட்சமா 17 நிமிஷத்துல ஒரு எபிசோடு, அதிகபட்சமா 29 நிமிஷத்துல ஒரு எபிசோடு இருக்கு. ஸோ, நீங்க ஷார்ட்டா ஒரு சீரிஸ் பார்க்கணும் அப்டின்னா, இது ஓகேவான சீரிஸ் தான். பட் ஆனா, அத சுவாரஸ்யமா குடுக்க இவங்க தவறிட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்டின்னா, மத்த கேரக்டரும் நல்ல முக்கியத்துவம் குடுத்து ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா குடுத்திருந்தாங்க அப்டின்னா, இது நல்ல சீரிஸாவே வந்திருக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வில்லன்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தா எழுதி, அவங்களோட கேரக்டர டெவலப் பண்ணி குடுத்திருந்தாங்க அப்டின்னா, இது ஒரு நல்ல பரபரப்பான சீரிஸா வந்திருக்கும். ஆனா, இப்போ எந்த பதட்டமும், பரபரப்பும், எதிர்பார்ப்புமே இல்லாம நடக்குற ரொம்ப சுமாரான ஒரு சீரிஸா தான் ஆயிடுச்சு. தடயம் அந்த சுவடே தெரியாம அழிஞ்சு போன மாரி தான் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க ஜி5ல இருக்கு மகளே பாருங்க. அடுத்த ஒரு நிமிஷத்துல சந்திப்போம். நன்றி.